இங்க ஒரு பொண்ணு யாருக்கிட்டயும் பயந்து பயந்து போன் பேசிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவகிட்ட போய் என்ன ஆச்சு, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஒரு பொண்ணும் அழுதுகிட்டு என்ன ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், சோ கடைக்கே வரும்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் பார்த்து அந்த பையனும் கடைக்கு வரான். இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்து மரியாதை அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா போலீஸை கூப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையனை வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்த நாளே அந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு கொடைக்கானல்ல கல்யாணம் இருக்குது, மறக்காம வந்துருங்க சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போறா. இப்ப அந்த ஒரு பையனுமே அவளை சும்மா விடக்கூடாது, நான் அந்த ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம் சொல்லி போகும்போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்து மக்கள் கிட்ட நான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரேன்னு சொல்லி மாட்டி விட்டா. எனக்கு ரொம்பவே அசிங்கமாயிருச்சு, அவளை சும்மா விடக்கூடாது, கல்யாணத்துக்கு வருவாள அப்ப பாத்துக்கலாம் சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா இருக்கான். அந்த ஒரு பொண்ணுக்குமே கொடைக்கானல்ல நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சன்ரைஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு போவா. அப்ப அந்த இடத்துல ஹெல்மெட் போட்டு ஒரு 3-4 பேர் வந்து நம்ம ஹீரோயினை கடத்தி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் அந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க.